50,000 கோடி என்று. கடந்த 2 நாட்கள் முன்பாக அமலாக்க பிரிவு சொல்லியிருக்கிறது இல்லை 1000 கோடி என்று. அது 1 லட்சம் கோடியோ 40 கோடியோ 40,000 கோடியோ 1000 கோடியோ விசாரணை நடத்துங்கள், முறையாக விசாரணை நடத்துங்கள். யார் தவறு செய்திருந்தாலும் தண்டியுங்கள், நாங்கள் இல்லை என்றே சொல்லவில்லை. டாஸ்மார்க் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம். இந்த எச் ராஜாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா யாரோ ஒரு போலீஸ்காரர் செம கான்ல இருந்தா அவன் மேல இந்த நாய் பிடிக்கிற வண்டியில யார மாட்டேன்னுங்கிறான். எது இந்த நாய் பிடிக்கிற வண்டியில யார மாட்டேன்னுங்கிறான். பின்ன ஒன்னா அம்பாசடர் இதுல ஆடி கார்ல கூட்டு போவாங்க ஜெயிலுக்கு. அதுல வேற கொடுமை. இங்க இருக்கிற மேடையில இருக்கிற எழுதி வச்சுக்கோ, இங்க இருக்கிற எல்லாருமே மேடையில் இருக்கிறவனும் சரி, எதில் இருக்கிற திமுக தொண்டனும் சரி, எல்லாருமே குறைஞ்சபட்சம் 10 முறையாவது திமுகவுக்கு ஜெயிலுக்கு போன தொண்டன் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறான். இங்க உட்கார்ந்து இருக்கிறவெல்லாம் காலைல 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் அரெஸ்ட் பண்ணாங்களாம். 5 மணி ஆயிருக்கு, உள்ளேன்னு சண்டை போடுறானுங்க. எங்களை விட்டுருங்கடா, கல்யாணம் உள்ள தங்க வச்சோண்டா. இன்னும் திமுக காரன் பார்த்த மாதிரி நீங்க ஜெயில் பார்க்கல, இன்னும் அச்சி சோறு சாப்பிடல, ஒரே டாய்லெட் 50 பேர் யூஸ் பண்ணது இல்ல, ஃபேன் இல்லாம படுத்தது இல்ல, 6 மணி நேரம் கல்யாண மண்டல உட்கார்ந்ததுக்கு அண்ணாமலை சொல்றாரு எப்போ எங்களை விடுவீங்க, எப்போ எங்களை விடுவீங்க. ஏண்டா ஒரு போராட்டம், நீங்க ஒரு 6 மணி நேரம் கல்யாண மண்டபத்தில் உட்கார்ந்து உங்களால சமாளிக்க முடியலன்னு சொன்னா, என் திமுக தொண்டன் அவனுடைய வரலாறு எடுத்து பார்த்தா அவன் பார்க்காத ஜெயிலே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜெயிலுக்கு போயிருக்கிறோம். யோசிக்க வேண்டாமா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் 72 வயது பெரியவர்களை தாய்மகளே, இன்னைக்கு அரசியல் களத்தில் இன்னைக்கு இருக்கிற எல்லா தலைவரையும் எடுத்துக்கோ, யாராக இருந்தாலும் ஐயா நல்லக்கண்ணு களத்திலிருந்து வெளியே எடுத்து விட்டு யாராக இருந்தாலும் இன்னைக்கு அரசியல் களத்தில் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினரானவர், அதிக முறை சிறைச்சாலைக்கு போனவர், மிசாவில போனவர், மக்களுக்காக போராட்டம் நடத்தியவர், 38 முறை ஜெயிலுக்கு போனவர், மேயராக இருந்தவர், எம்எல்ஏவா இருந்தவர், அமைச்சரானார், துணை முதலமைச்சரானார், இன்னைக்கு முதலமைச்சரானார். இவ்வளவு வரலாறுக்கும் ஒரே சொந்தக்காரர் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி மாத்திரம்தான். வேற யார் இருக்கா? ஒருத்தரை காட்டு பார்க்கலாம். நாங்கள் கேட்பது பெரியவர்களே தாய்மகளே, 2004 2014 மன்மோகன் சிங் 10 வருஷம் பிரதமராக இருந்தார். அந்த 10 ஆண்டு காலம் டெல்லியிலே மன்மோகன் சிங் ஆட்சி முடிகிற பொழுது இன்னைக்கு ஒன்றியத்தின் தலைமை அமைச்சராக நரேந்திர மோடி ஊருக்கு பொதுக்கூட்டம் பேசினார், ஊர்வலம் போனார், ஆர்ப்பாட்டம் நடத்தினார். என்ன சொன்னார் தெரியுமா? மன்மோகன் சிங் ஆட்சி ஊழல் மலிந்திருக்கிறது, நிலக்கரி வாங்கியதிலே 2 லட்சம் கோடி ரூபாய் ஊழல், சொன்னது சைதை சாதிகள் நரேந்திர மோடி. மன்மோகன் சிங் ஆட்சியிலே 2Gல 17 லட்சம் கோடி ரூபாய் ஊழல், சொன்னது எபினேசர் அல்ல நரேந்திர மோடி. தெற்காசிய விளையாட்டு போட்டிகள் நடத்தியதில் 50,000 கோடி ரூபாய் ஊழல், சொன்னது திமுக அல்ல பாஜக. பெரியவர்களை தாய்மகளே, நரேந்திர மோடி பொறுப்பேற்று 11 ஆண்டு காலம் முடிய போகிறது. நான் பணிவோடு கேட்கிறேன், அரசியல் நடுநிலையாளர்களை பார்த்து கேட்கிறேன், 2004 2014 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் ஆட்சியை மோடி குறை சொன்னார். அவர் ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டு காலம் முடிய போகிறது. இந்த 11 ஆண்டு காலத்தில் அவர் வைத்த குற்றச்சாட்டு, அவர் குற்றச்சாட்டு சொன்னாரே, யாரையாவது கைது செய்து நடவடிக்கை எடுத்து குற்றப்பத்தி தாக்கல் செய்து தண்டனை வாங்கி கொடுத்தாரா? எதையாவது ஒன்றை மோடி நிரூபித்தாரா? 2G வழக்கு என்னானது? நீதிமன்றம் காரி துப்பியது. சாட்சி இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று நான் 8 மாத காலம் காத்திருந்தேன். மத்திய சர்க்காரால், குறை சொன்னவனால், வழக்கு போட்டவனால் சாட்சி கொண்டு வர முடியவில்லை. வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். நீதிமன்றம் 2Gயில் காரி துப்பியது. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அந்த 2G வழக்கில் குற்றச்சாட்டு இழப்பு என்று சொன்னதை ஊழல் என்று மாற்றினார்கள். அந்த இழப்பு என்று சொன்ன வினோத் ராய் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னிப்பு கேட்டார். நான் தெரியாமல் வார்த்தையை மாற்றி சொல்லிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டார். ராஜா மீது சொன்ன குற்றச்சாட்டால் நான் கேட்க வரும்போது, 11 ஆண்டுகளும் ஆனது மோடி பிரதமராகி. இந்த 11 ஆண்டில் நீங்க சொன்ன குற்றச்சாட்டு ஒன்றையா நிரூபித்தீர்களா? யாரையே கைது செய்தீர்களா? யாருக்கா தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? என்ன காரணம்? மோடி பிரதமரான பிறகு ராகுல் காந்தி வீட்டில் இபி ரைடு, மோடி பிரதமரான பிறகு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வீட்டில் ரைடு, மோடி பிரதமரான பிறகு டெல்லி முதலமைச்சர் வீட்டில் இடி ரைடு, மோடி பிரதமரான பிறகு கர்நாடகா துணை முதலமைச்சர் வீட்டில் இடி ரைடு,
மோடி பிரதமரான பிறகு ஆந்திராவில் இடி ரைடு 140 ரைடுகளை அமலாக்கத்துறை மோடி ஆட்சியில் நடந்திருக்கிறது. நான் பகிரங்கமாக கேட்கிறேன், உங்களுக்கு ஆண்மை இருந்தால், தெளிவு இருந்தால், தைரியம் இருந்தால் அந்த 140 ரைட்ல ஒரு ஆளுக்காவது தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? யாரையாவது ஒருவரை சிறைச்சாலையில் தள்ளீங்களா? உங்களுடைய அரிப்புக்கு, உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு, உங்களுடைய தேவைக்கு மக்களை குழப்ப வேண்டும், பழி போட வேண்டும் என்று கடந்த 11 ஆண்டு காலமாக ஈடியை வைத்து மோடி மிரட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு 10 மாதத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் வர போகிறது. இந்த தேர்தலில் இப்பொழுது தேர்தல் வைத்தாலும், நாளைக்கு தேர்தல் வைத்தாலும் 200 தொகுதியை திமுகவின் கூட்டணி கைப்பற்றும் என்று உளவுத்துறை சொன்ன காரணத்தினால் இன்னைக்கு மோடி ரைடு நடத்துகிறார். மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? டாஸ்மார்க் ஆபீஸ்ல ரைடு போனது ஏதோ நினைச்சிட்டு போனாங்க, எதுவுமே கிடைக்கல. பொதுவா 1000 கோடி முறைகேடுன்னு போயிட்டான். ஆனா நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த வருஷத்திலிருந்து முறைகேடுன்னு சொல்லவே இல்லை. 2000 அவங்க ஆட்சியில் இருந்தாங்களா, ஏடிஎம்கே ஆட்சியில, அப்ப நடந்த முறைகேடா இப்ப நடந்த முறைகேடான்னு சொல்லவே இல்லை. இப்ப கொடுமை யாருக்குடானா, நம்ம தெளிவா இருக்கிறோம், தைரியமா இருக்கிறோம், மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிச்சுனுக்கிறாரு. அந்த ரைடுல நம்ம பேர் வந்துருமோ, நம்ம ஆட்சி வந்துருமோ, நம்ம பாதிக்கப்படுவோமோன்ட்டு. பெரியவர்களே, தாய்மகளே, நான் மோடி அவர்களை சொல்லுகிறேன், நீங்கள் எத்தனை ரைடு அனுப்பினாலும், எத்தனை வருமான வரித்துறை சோதனை நடத்தினாலும், சிபிஐ விட்டு எத்தனை கேஸ் போட்டாலும், எத்தனை ஈடி ரைடு நடத்தினாலும் திமுக காரன் மயிரை கூட தொட்டு பார்க்க முடியாது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. யாரை ஏமாத்துறீங்க? கதை விடுறீங்களா? 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலை மோடி என்ன பண்ணார் தெரியுமா? 10 ஆண்டு கால இந்தியாவுடைய பிரதமர். மோடிக்கு ஒரு காண்டு, ஒரு விரக்தி. 10 வருஷமா இந்தியாவுடைய பிரதமரா இருக்கிறேன், இந்தியா ஃபுல்லா தாமரை மலருது, ஆனால் மோடி பிரதமராக இருந்தும் தாமரை மலராத ஒரே இடம் தமிழ்நாடு என்பது மோடிக்கு அறிப்பு. அத மோடி என்ன பண்றாரு? நான் 10 வருஷம் பிரதமரா முடிச்சிட்டேன், அடுத்த 3வது முறை தேர்தலில் நிக்கிறேன், இந்த முறை எப்படியாவது தமிழ்நாட்டில் தாமரை மலரணும்ட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2024 இதே மார்ச் மாசத்துல 9 முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தார். எத்தனை முறை? சத்தமா சொல்லுங்க. 9 முறை வந்தார். 9 பொதுக்கூட்டம் பேசினார். 9 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். உளவுத்துறையை கூப்பிட்டு மோடி கேட்டிருக்காரு, ஏன்னா 9 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன், 9 பொதுக்கூட்டம் பேசியிருக்கேன், 9 இடத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன், தமிழ்நாட்டு நிலைமை என்ன அப்படின்னு உளவுத்துறை கிட்ட மோடி கேட்டிருக்காரு. அப்போ உளவுத்துறை சொல்லியிருக்கு, ஐயா நீங்க இந்தியாவில் எந்த ஸ்டேட்லயுமே 9 இடத்துல பேசல, 9 பொதுக்கூட்டம் பேசல, 9 இடத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ணல, நீங்க 9 இடத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ண ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான். ஆனா நீங்க 9 இடத்துல பேசின பிறகும் தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்கலன்னு இருக்கான். பிரச்சாரத்தை பாதியில நிறுத்திட்டு வேனை விட்டு கீழே இறங்கி, ஆனா பெரிய மனுஷன் போறப்போ உண்மையை சொல்லிட்டு போனார். அண்ணாமலையை கூப்பிட்டு அவர் குனிஞ்சு போய் என்னான்னு கேட்டுக்கிறாரு, மயர்ல கூட ஜெயிக்க மாட்டீங்கன்னு போயிட்டாரு. இதை நாங்க ஊர் ஊரா சொல்றோம்டா, இன்னைக்கும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என்ன காரணம்? இது பெரியாரின் மண், அண்ணாவின் மண், கலைஞரின் மண், ஜீவானந்தத்தின் மண், காமராஜருடைய மண். இங்கே எல்லோரும் ஒண்ணு. இங்க அண்ணன் தம்பியா இருக்கிறோம், மாமா மச்சானா இருக்கிறோம், யார் என்ன ஜாதி யாருக்கும் தெரியாது. தீபாவளினா இட்லி கறி குழம்பு வரும், ரம்ஜான்னா பிரியாணி வரும், கிறிஸ்மஸ்னா கேக் வரும், மாரியாத்தா கோயிலுக்கு கூழும் குடிப்போம், மசூதி கஞ்சியும் குடிப்போம். தமிழ்நாடு எல்லாத்திலையும் ஒன்னா நிக்குது. இதை பிரிக்க நினைத்தால், கலவரத்தை தூண்ட நினைத்தால், இதை உடைக்க நினைத்தால், தமிழ்நாட்டை பதட்டமாக ஆக நினைத்தால், இதுல கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வெக்கமே இல்லாம கேட்கிறார், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னு பாட்டு போட்டாங்களே, ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாரா? திமுக சொன்னதை செய்ததா? தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியதா? கேட்கிறது யார்? எடப்பாடி பழனிசாமி. வெக்கமா இல்லையா? அவமானமா இல்லையா? இன்னும் பத்திரமா கேட்கிறேன், திமுக பார்த்து கேள்வி கேட்பதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பார்த்து கேள்வி எழுப்ப எடப்பாடிக்கு தகுதி இருக்கிறதா? ஆட்சிக்கு வந்தோம், 4 வருடம் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம். பட்டியல் போட்டு சொல்லுகிறேன். பெரியவர்களே, தாய்மகளே, கொரோனா யாரும் மறந்திருக்க முடியாது.
திடீர்னு லாக்டவுன் போட்டாங்க, 20 மாசம் வீட்டை விட்டு வெளியே வரல, வேலை இல்லை, வருமானம் இல்லை, சோத்து கஷ்டம், கரண்ட் பில்லு கட்டணும், பல பிரச்சனைகள். கொரோனால 1-2 பேர் சாவல, 44,000 பேர் செத்து போனார்கள். எல்லாம் சொல்றான் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறது ஓட்டுக்காக, குழந்தைங்க பொண்ணுங்க படிக்க போறது பணம் தருது ஓட்டுக்காக, பிள்ளைங்களுக்கு பணம் தருது ஓட்டுக்காக, முதியோர் பென்ஷன் சத்தியமா ஓட்டுக்காக இந்த இயக்கம் திட்டங்களை தீட்டியதே இல்லை. நாங்கள் ஓட்டுக்கு தான் பணம் தரணும், அது வேற மாதிரி கொடுத்துருப்போம். கலை தளபதி ஓட்டுக்காக பணம் தரல. ஒரு உதாரணம் சொல்றேன். கொரோனாவுக்கு தமிழ்நாட்டில் செத்து போனவங்க 44,000 பேர், ஒருத்தர் 2 பேர் சாவல, 44,000 பேர். ஆட்சிக்கு வரார், 6 மாசம் ஆகுது, ஒரு மீட்டிங்கை கூப்பிடுறார், எல்லா அதிகாரி உட்கார்ந்துருக்காங்க, சுகாதாரத்துறை அமைச்சர் உட்கார்ந்துருக்கிறார், சீஃப் டாக்டர்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. முதலமைச்சர் கேட்டாரா கொரோனாக்கு எவ்வளவு பேர் இறந்தாங்கன்ட்டு. அதிகாரி சொல்லியிருக்காங்க, ஐயா 44,000 பேர் இறந்தாங்கன்ட்டு. முதலமைச்சர் அதிர்ச்சியை கேட்டாரா, என்னையா சொல்றீங்க 44,000 பேரா? ஆமான்னு. டேட்டா இருக்கு, புள்ளி விபரம் இருக்கு. ஆண்கள் எத்தனை பேர் இறந்தாங்க, பெண்கள் எத்தனை பேர் இறந்தாங்க, வயசானவங்க எத்தனை பேர் இறந்தாங்க, புள்ளி விபரம் இருக்கு. ஆனால் அமைச்சர் எதிர்பார்க்காததை, அதிகாரிகள் எதிர்பார்க்காததை, ஏன் தலைமைச் செயலாளர் எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை முதலமைச்சர் கேட்டாராம். என்ன கேட்டாராம் தெரியுமா? சரியா 44,000 பேர் கொரோனாக்கு இறந்துட்டு தான் சொல்றீங்க, அந்த 44,000 பேர் இறந்தாங்கல்ல, அந்த இறந்தவங்களுக்குலாம் ஏதாவது குழந்தைங்க இருக்கும்ல, அந்த குழந்தைங்களாம் இப்போ எங்கேயா இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கான்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை யாருமே எதிர்பார்க்கல. அதிர்ச்சியை சொல்லியிருக்காங்க, ஐயா இறந்தவங்க டேட்டா இருக்கு, இறந்ததுல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் அந்த டேட்டா இருக்கு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ பேர் இறந்தாங்க அந்த டேட்டா இருக்கு. ஆனால் செத்து போனவங்களுக்கு இருந்த குழந்தைங்க இப்போ எங்க இருக்கு, யார் வச்சுக்கிறா, யார் காப்பாத்துறா, டேட்டாலாம் இல்லைன்ட்டு முதலமைச்சர் டென்ஷன் ஆயிட்டாராம். அடுத்த வாரம் இதே மாதிரி மீட்டிங் நடக்கும், எனக்கு கையில் டேட்டா இருக்கணும்னு எழுந்து போயிட்டு இருக்கிறாரு. அடுத்த 10 நாள் கழிச்சு அதே மாதிரி கூட்டம், எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு, உதயசூரனுக்கு ஓட்டு போட்டோம், கருணாநிதி பையன் என்ன பண்ணாரு, விடியல் தந்தாரா, சொன்னது நிறைவேற்றினாலும் கேட்கறான்ல, அவனுக்காக இந்த பதில சொல்றேன். அடுத்த வாரம் கூட்டம், முதலமைச்சர் உட்கார்ந்து இருந்தார், அதிகாரி சொல்றாங்க, ஐயா தமிழ்நாட்டில் 44,000 பேர் கொரோனாக்கு இறந்து போனாங்க, இறந்து போன டேட்டா இருந்தது, நீங்க குழந்தைங்களை பத்தி கணக்கெடுக்க சொன்னீங்க, இறந்து போனது 44,000 பேர். அந்த இறந்து போனது 44,000 பேர் இறந்து போன காரணத்தினால் அனாதையாக்கப்பட்டது 7,800 குழந்தைகள். நாங்க 44,000 பேர் செத்து போனாங்கல்ல, அவங்களுக்கு இருந்த குழந்தைங்க 7,800 குழந்தைங்க தமிழ்நாட்டில் அனாதையாக இருக்கிறது. முதலமைச்சர் கேட்டாரா, எங்க இருக்கிறாங்க, யார் பார்த்துக்கிறா, யார் சாப்பாடு போடுறா, யார் படிக்க வைக்கிறா, யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கேட்டபோது, சில குழந்தைகள் அனாதை இல்லத்தில் இருக்கு, சில குழந்தைகள் உறவினர் இடத்துல இருக்கு, சில குழந்தைகள் டேட்டா இல்லைன்ட்டு. பெரியவர்களே, தாய்மகளே, என்னுடைய தலைவன் தாய் உள்ளத்தோடு அங்கேயே உத்தரவு போட்டாராம். அந்த 7,800 குழந்தையும் 18 வயசு ஆகிற வரைக்கும் அந்த குழந்தையை யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மாசம் 3,000 ரூபாய் பென்ஷன் வழங்கப்படும் என்று சொன்ன முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஏன் திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோம் தெரியுமா? ஏன் திமுக அரசுன்னு சொல்லல, கலைஞரின் அரசு, அண்ணாவின் அரசு, ஸ்டாலின் அரசு ஏன் சொல்லல? ஏன் திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோம்னா, இந்தியாவிலேயே கொரோனாவில் செத்து போன குழந்தைகளுக்கும் பணம் கொடுத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி எடப்பாடி. கேட்கலாமா? யோகிதா இருக்கா? பெரியவர்களை தாய்மாலை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுல வேற எடப்பாடி இன்னைக்கு சாயங்காலம் எடப்பாடி அறிக்கை விட்டுக்கிறாரு. என்ன அறிக்கை தெரியுமா? 2026 அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னே தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எங்க ஆட்சியை பிடிக்கிறது? பிடிக்குமா? பிடிக்குமா? பிடிக்காதா? சத்தமா சொல்லுங்க. பிடிக்காது. எப்படி பிடிக்கும்? முதல்ல அதிமுகவா இருக்கா? இந்த கோயிலுக்கு போனவங்கலாம் தெரியும், நவகிரகம் சுத்துவோம். அந்த நவகிரகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்னோட பார்த்துக்காது. கரெக்டாக நான் சொல்றது? ஒன்று ஒன்னோட பார்த்துக்காது. இப்போ எடப்பாடி, செங்கோட்டையன், வேலுமணி, ஓபிஎஸ், தினகரன், சசிகலாலாம் நவகிரகம் மாதிரி இருக்குது. நீங்க எங்க ஆட்சி? ஒன்றும் கரகாடகாரன் படம் பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப கேப் இருக்கிறதால எனக்கு கேட்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா பார்க்கலையா? கரகாடகாரன் படம் பார்த்தலாம் கை தட்டுன்னு போ. அதில் ஒரு சீன் வரும், நமக்கு எல்லாம் பிடிச்ச சீன் தான், இப்போ கூட சிரிப்போம். செந்திலும் கவுண்டர் மணியை சேர்ந்துக்கின்னு ஒரு சிகப்பு கலர் காரை தள்ளின்னு போவாங்க. ஞாபகம் வந்துச்சா? அப்போ ராமராஜர் சொல்வார், அட என்னென்ன மானத்தை வாங்குறீங்க, வித்து தொலைய வேண்டியதானேன்ட்டு. அப்போ கவுண்டர் மணி சொல்வார், என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போட்டு இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு.
அப்போ போய் செந்தில் போய் கேட்பார் கவுண்டர் பண்ணிக்கிட்டேன், அண்ணே இப்போ சொப்பன சுந்தரி யாருன்னு வச்சுனுக்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்போ அதிமுகவை யார் வச்சுனுக்கிறான்னு அதிமுக தொண்டனுக்கே தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது, எடப்பாடி காம மட்டும் பூச்சி நிற்கிறாரு. இதுவே சேருமா சேராதான்னு தெரியல. இதுல ஒரு ஆட்சி வர பிடிப்பாராம். என்னை சொல்ல எழுதி வச்சுக்கோ, 2026 தளபதி மு.க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர். 200 இடத்துல வெல்லுவோம். ஆணவத்துல சொல்றோமா, திமிரா சொல்றோமா, அகங்காரமா? சத்தியமா இல்ல. உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையிலே சொல்லுகிறோம் 200 இடத்துல வெல்லுவோம் என்று. அவ்வளோ செய்திருக்கிறோம். இந்தியா டுடே கருத்து கணிப்பு நடத்தியது 2024 2025. அதில் இந்தியா டுடே சொல்லுகிறது 2024 தேர்தலில் 36% மக்கள் மு.க. ஸ்டாலினுக்கு விரும்பினார்கள். ஆனால் 2025 இந்தியா டுடே சொல்லுகிறது தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலினை 56% மக்கள் விரும்புகிறார்கள் என்று இந்தியா டுடே சொல்லுகிறது. யோசிக்க வேண்டாமா? யார் தலைவர்? எழுதி வச்சுக்கோ. நான் முதல்லயே சொன்னேன், ஒரு நெருக்கடியை தமிழ்நாடு